கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள், அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம். என்பர்களே, இது சமயம் எல்லாம் வல்ல அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குருநாதனுடைய அருள் வாக்குகள் என்பது பற்றி கொஞ்ச நேரம் உங்களுக்கெல்லாம் விளக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது உலகத்தில் இதுவரையிலும் எத்தனையோ ஞானிகள் பெரியவர்கள்லாம் தோன்றியிருக்கிறார்கள். சுவாமிகள் இந்த கலியுகத்தின் கண்ணே கலியுக தர்மத்திற்கு ஏற்றவாறு அவதாரம் செய்து குருவாக்குகளை எல்லாம் நம்ம கடைப்பிடித்து வாழ்க்கையில் கரையேறும் பொருட்டாக ஞானத்தை அடைந்து பிரபாத நிலை அடைவதற்காக குருவாக்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதாவது நம்ம செய்த கர்மம் பாவம் இதையெல்லாம் தீர்றதுக்காக வேண்டி பல கோயில் குளங்கள் நதிகள் எல்லாம் மூழ்கி அதையெல்லாம் பாவங்கள் தீர வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறபடி பல சீவர்கள் எல்லாம் சென்று மீண்டும் மீண்டும் அந்த கர்ம பலனால் ஒழியாமல் பிறந்து அழிந்து கெட்டு சீரழிந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் குருநாதன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், உன்னுடைய கர்மாக்களெல்லாம் ஒழிய வேண்டுமென்றால், பிரபாத நிலை நீ அடைய வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனவாக்கு காயங்களை பரிசுத்தமாக பாவம் இல்லாமல் பார்த்துக்கொள். அதாவது உன்னுடைய மனசில் எழுகின்ற எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமானதா என்று பார்த்து, அப்படி பரிசுத்தமில்லை என்றால் அந்த எண்ணத்தை வளர விடாது, அங்கேயே ரத்து மீண்டும் அந்த எண்ணங்கள் உன்னை மீறி வந்துவிட்டால் கருவிகரணங்கள் எல்லாம் வேலை செய்யாமல் தடுத்து நிறுத்து, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதுதான் கழுவாய் என்று, கழுவாய்னா பிராயச்சித்தம் என்று பொருள். கழுவாய் இது பெரிய கழுவாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி அந்த கழுவாய் எண்ணங்களே நல்ல எண்ணங்களாக ஒதுக்கும்படியாகவும், செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நல்லதே செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடும் நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டால் எப்பேற்பட்ட பாவங்களும் நம்மை தீண்டாது என்று அழகாக சொல்லுகிறார்கள். அதோடு வாக்கு மனம் காயம் ஒன்று யாருக்கும் சுத்தியே ஒரு ஆக்கையில் பெரு நோக்கமற்றது ஏற்கும் பக்தியே என்று வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மனவாக்கு காயங்கள் பரிசுத்தமாக இருந்து குருதொண்டு செய்யும் போது தான் அது உண்மையான பக்திக்கு அடையாளமாக இருக்கும். அந்த மாதிரி மனம் வாக்கு காயங்கள் பரிசுத்தமாக இருந்து தொண்டு செய்தால்தான் பிறவியேற்ற பேரின்ப நிலை கிடைக்கும் என்பதை சுவாமிகள் வலியுறுத்துகிறார்கள் என்பதை சொல்லி, இன்னும் இது போன்ற மகா வாக்கியங்கள் நிறைய இருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களுக்கெல்லாம் 3வது வாக்கை சொல்லி நிறைவு செய்கின்றோம். அகண்ட பரிபூர்ண சக்திதான்